குட் மார்னிங். இந்த காலை வேளையில் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நாம் தினசரி வேத வசனங்களை கேட்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை ஏற்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில மறுரூபப்படுத்துகிறதுன்னு பார்க்குறோம். ஒரு போதகர் இப்படியாக சொன்னார். கடந்த நாட்களில் ஒரு பிரசங்க வீடியோ கேட்கும்போது ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னார். என்னன்னா, அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் மை லைஃப் இஸ் நாட் டு லவ் காட் அப்படின்னு சொன்னார். என்னோட வாழ்க்கையோட மிக முக்கியமான நோக்கம், கோல் என்னன்னா தேவனை நேசிக்கிறது இல்லை அப்படின்னாரு. என்ன, தேவனை நேசிக்கிறது இல்லையா? இன்னும் முழு பிரசங்கத்தை கேட்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார். என்னுடைய வாழ்க்கையோட முழு நோக்கம் தேவனை நேசிக்கிறது இல்லை, மாறாக அவர் என்னை எவ்வளோ நேசிக்கிறான்றதை தெரிஞ்சுக்கிறது என் வாழ்க்கையோட அல்டிமேட் பர்பஸ் சொன்னார். ஆமாம், இன்னைக்கு சில நேரங்களில் நம்ம என்னைக்கு எப்போ சோர்ந்து போகிறோம் அப்படின்னா, நான் தேவனை நேசிக்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு காரியத்தை முயற்சி பண்ணுறோம். ஆனால் அதில் நம்ம சோர்ந்து போயிடுறோம். அது அவரை நம்ம முழு மனசால் நேசிக்க முடியலன்னு சொல்லி நம்ம ரொம்ப டல்லாயிடுறோம். ஆனால் நம்மளோட பர்பஸ் என்ன அப்படின்னா, we need to know how much God loved us. அவர் நம்ம எவ்வளவு தூரம் நேசிக்கிறார் என்பதை நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க 1 யோவான் 4:19 வசனம் சொல்லுகிறது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஆங்கில வேதாந்தத்தில் அழகாக சொல்லியிருக்கிறது, we love each other because he loved us first. அவர் நம்மை முதலாவது அன்பு கூர்ந்தாராம். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் நம்மளை எப்படி நேசிச்சாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சினாலே நம்ம அவரை நேசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அவர் எவ்வளோ தூரம் அன்பு கூறுறாரு, அவர் என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்காரு, என் வாழ்க்கையில் எவ்வளோ கடிச்சவன் எவ்வளோ இருக்காரு, எனக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு, எனக்காக என்ன செய்து கொண்டு இருக்கிறாரு, எனக்காக என்ன செய்ய போயிருக்காரு, என்ன திட்டங்கள்லாம் என் வாழ்க்கையில் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம அறிய ஆரம்பிச்சிட்டோம். அதை தெரிஞ்சு கொள்ள ஆரம்பிச்சிட்டோம்னால நம்ம அவர் மேலே அன்பு கூற ஆரம்பிச்சிருவோம். அப்போ நம்ம தேவனை நேசிக்கணுன்றதை விட்டுட்டு அவர் நம்ம எவ்வளோ நம்ம மேலே அன்பு வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். தேவதூதர்கள் இருந்தாங்க. 3 types of angels were in heaven. 3 வகையான தேவதூதர் கூட்டம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம படிக்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஒரு கூட்டம் எதுக்குன்னா செய்திகளை சொல்றதுக்கு ஒரு கூட்டம் அப்படி இருந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு கேப்ரியல் தூதன் தலைவனா இருந்தாருன்னு பார்க்குறோம். ஒரு கூட்டம் யுத்தங்களை செய்கிறதுக்கு, அதுக்கு மிகாவேல் அந்த தூதன் தலைவராக இருக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஒரு கூட்டம் தேவனை ஆராதிக்கிற கூட்டம், அந்த கூட்டத்துக்கு தலைவராக லூசிபர் இருந்தான்னு நம்ம பார்க்குறோம். இந்த லூசிபரும் அவனோட கூட்டங்களும் பெருமை நிமித்தமாக கீழே விழுந்துட்டாங்க. இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாரும் தேவனால படைக்கப்பட்டவர்களாம், அவர்கள்லாம் சிருஷ்டிப்புகள் தான். அப்படி படைக்கப்பட்ட அவைகள்லாம் விழுந்து போனப்ப அவர்களுக்காக உயிரை கொடுக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரல. தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பவே இல்லை. அவர்களும் அவர்களால் படைக்கப்பட்டவங்க தான், கூடவே பரலோகத்தில் இருந்தவங்க தான். ஆனால் அவங்க விழுந்து போனப்ப, அவங்க பாவம் பண்ணப்ப, அவங்கள மீட்டெடுக்க ஒரு பிளானை ஆண்டவர் ஏற்படுத்தி அவங்கள மீட்டெடுக்கணும். ஆண்டவர் மீட்டெடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க மேலே ஆண்டவர் அப்படி ஒரு திட்டத்தை வைக்கவே இல்லை. ஆனால் அவர்களால் உருவாக்கப்பட்ட தேவதூதர்களை விட ரொம்ப அற்ப பிறவியா உருவாக்கப்பட்ட நம்ம பாவம் செஞ்சு ஆதாம் மேவாள் மூலமா அங்கிருந்து பாவம் வந்து விழுந்து போனப்ப இந்த முழு மனுக்குலத்தையும் மீட்டு கொண்டு வருவதற்கு தேவன் குமாரன் அனுப்பி அந்த குமாரனும் தன்னுடைய உயிரையே கொடுத்தார்னு பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு தேவன் நம்ம மீது அன்புள்ளவராக இருக்கிறார். ஸோ இதை நம்ம யோசிக்கும் பொழுதே நமக்கு அவர் மேலே அன்பு பெருக ஆரம்பிச்சிடும். நான் சொல்றது நிறைய பேர் புரியும்னு நினைக்கிறேன். அப்போ நான் எப்படி அவர் நேசிக்கிறது செயலில் அதை காட்ட முயற்சி பண்ணோன்னா சில நேரம் நம்ம டல் ஆயிரும். செயல்லையும் காமிக்கணும். ஆனால் ஃபர்ஸ்ட் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, அவர் என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாருன்றதை நினச்சி பார்த்தாலே போகும். அவன் இந்த காலை வேளையில் இதை கேட்டுட்டு இருக்கும் போதே, இதை கேட்டு முடிச்ச உடனே கொஞ்ச நேரம் கண்ணை மூடி, தேவனை நீர் இன்னைக்கு என்னை எவ்வளோ தூரம் நேசிக்கின்றதை இன்னைக்கு ஏதாவது ஒரு செயல் மூலம் எனக்கு வெளிப்படுத்தி காட்டுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஸோ அதை நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அதை நீங்கள் அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அவரோட லவ்வை அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அவரை அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அவர் மேலே அன்பு பெருக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் மீண்டுமாய் இந்த வேத வசனத்தை வாசிக்கிறேன். அவர் முந்தி நம்மிடத்துல அன்பு கூர்ந்தார். இந்த வேதவசனத்தை நினைவுகளை கொண்டு இந்த நாள் முழுக்க அவரில் இருக்கிற அன்பில் பெருக தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ அண்ட் ஹேவ் அ கிரேட் டே.